சபை தான். டோன்ட் லீவ் தட். ஊடகங்களை பாருங்கள், செய்தியை பாருங்கள், ஆனால் சபையை மட்டும் விடாதீங்க. சபை கொடுக்குற அந்த முக்கியத்துவம் சபைக்கு தாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே நீதியாய் கற்று வைத்துக்கிறார். அநீதியான வாழ்க்கை வேண்டாம். வயிறு நிரம்பும், பேக்கெட் நிரம்பும், ஆனால் மனசு நிரம்பாது. நீதியாக வாழ்ந்து பாருங்கள். பேக்கெட்டும் நிரம்பும், வயிறும் நிரம்பும், மனசு நிரம்பும், உள்ளமெல்லாம் பொங்குது ஐயா. உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறது கீழ்ப்படிதல். படிக்கிற கேளுங்க. 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 10:6 உங்கள் கீழ்ப்படிதல். 10:6 உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது. அப்படின்னால் God has put His obedience in you. உங்கள் கீழ்ப்படிதல். நான் சொல்லுகிற எல்லாம் வருது உங்களுக்கு. அப்போ கீழ்ப்படிதல் கற்று உங்களுக்கு வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் கீழ்ப்படி மகனே, கீழ்ப்படியாதே. விசுவாச மக்களை உங்களுக்கும் God has put the obedience. என்னைக்கு கீழ்ப்படிஞ்சோமோ, என்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ, அன்னைக்கு அந்த சுபாவத்தை கதை வைத்தார். ஸ்பிரிட் ஆஃப் ஒபீடியன்ஸ். ரெண்டு ஜனங்கள் உண்டு. ஒன்று கீழ்ப்படியாமை மக்கள், தேவ கோபாக்கினை வரும். இன்னொன்று கீழ்ப்படிந்த மக்கள், ஆவியானவர் கீழ்ப்படுகிற மக்களுக்கு தந்தருள பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீங்க? கீழ்ப்படுகிற மக்களா? ஆவியானோட அபிஷேகம். கீழ்ப்படியாமை மக்கள் தேவ கோபாக்கினை. கணவனை கீழ்ப்படுகிறதில்லை, போதகர் கீழ்ப்படுகிறதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, மேலே இருக்கிற யாருக்குமே கீழ்ப்படியில்லை, ஸ்தாபனத்துக்கு கீழ்ப்படுகிறதில்லை. எங்கே பார்த்து டிஸ்ஒபீடியன்ஸ். காரணம் வளர்ச்சி. வளர்ந்துட்டேன், தேவையில்லை. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படுகிறதில்லை. யோசித்து பாருங்கள். நீ என்ன கேட்கறது? நான் என்ன கீழ்ப்படுகிறது? இது ஒரு ஆவி. தேவன் சொல்கிறார், உங்களுக்குள்ளே நான் கீழ்ப்படுதலை வைத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆர் ஒபீடியன்ட் டு யுவர் பாஸ்டர்? ஒபீடியன்ட் டு யுவர் பேரண்ட்ஸ்? வரம் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், ஆனால் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் இயேசு மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தினார். எஸ், எவ்ரிதிங். ஃபேம், நேம், பேர் இருந்தது, புகழ் இருந்தது, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. பட் யூ ஒபைட் அன்டில் இஸ் டெத். நீ கீழ்ப்படுகிறோம் ஒரு குறிப்பிட்ட காலம். கொஞ்சம் மைக்கு, கொஞ்சம் பிரபலம், கொஞ்சம் ஜனங்கள், கொஞ்சம் வரங்கள், அவ்வளோதான். துள்ளுதையா வேண்டாம். இந்த துள்ளெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். சபையாக அடங்கியிருங்கள். ஒரு ஸ்தாபனமாக அடங்கியிருங்கள். ஒரு ஊழியராக அடங்கியிருங்கள். ஒரு குடும்பமாக அடங்கியிருங்கள். அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் பக்தி விருத்தி. In English, your